அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தங்கம் விலையில் இன்று ஒரே நாளில் பவுனுக்கு 960 ரூபாய் சரிவு. ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 63,520 ரூபாய்க்கு விற்பனை. அக்னிவீர் திட்டம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்தி நேரில் முன்னிலையாக லக்னோ நீதிமன்றம் அறிவிக்கை. பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் கூகுள் நிறுவன தலைமை செயல் இயக்குனர் சுந்தர் பிச்சை சந்திப்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த வெடியாலை விபத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் இதுவரை 46,25,00,000 பேர் புனித நீராடியுள்ளதாக தகவல். மாசி மாத பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. வரும் 17ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை பகுதியில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் ஊர்தி ஓட்டிகள் அவதி.